ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த அப்பன் முருகன் உனக்காக கையில் ஏந்தி கொண்டு வந்த இந்த விபூதியை தொட்டு விட்டாயா? விபூதியை தொட்ட உனக்காகவே ஒரு சந்தோஷமான சுப செய்தியை சொல்ல வந்திருக்கேன். நீ நல்ல வழியில் போகும்போது, நல்ல வாழ்க்கையை வாழும்போது, யார் மூலமாகவும் உனக்கு பழி வந்து சேர நான் விடமாட்டேன். யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் அதை தாண்டி நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். எப்போதும் மற்றவங்க உனக்கு உதவி செய்கிறாங்களோ இல்லையோ, எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இரு. அடுத்தவங்களுக்கு நீ உதவும் போது உனக்கான உதவிகள் தானாகவே உன்னை வந்து சேரும்படி நான் செய்வேன். அடுத்தவங்க உனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் இன்பத்தை கொடுத்தாலும் நீ எல்லாருக்கும் நல்லதை செய்யக்கூடிய இன்பத்தை வரவழைக்கும் முயற்சியை மட்டும் செய்ய தயாராகு. காலம் மாறும், நம்ம வாழ்க்கையும் மாறும்னு கற்பனை செஞ்சுக்கிட்டே காத்துக்கிட்டு இருக்க வேணாம். நீ முயற்சி செய்யாம இங்கு எதுவும் மாறாது என் செல்லமே. நம்பிக்கையோட நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றுக்கும் இந்த அப்பன் முருகன் உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். நல்லவங்க கெட்டவங்கன்றது அவங்க உருவத்தை பார்த்து முகத்தை பார்த்து சொல்ல முடியாது. அவங்க மனசை பொறுத்து தான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றதை நீ பேசி பழகி கண்டுபிடிக்கணும். எல்லா மனிதரிடமும் சில குறைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் குறைகளை நீ பெருசுப்படுத்தாம அவங்கக்கிட்ட இருக்கிற நிறைவான நல்ல விஷயங்களை நினைக்க பழகு. இந்த உலகத்தில் எதுவுமே பேரழகுன்னு நான் எதையும் படைக்கலை. எல்லாத்தையுமே அழகாக தான் படைச்சிருக்கேன். அதை பார்த்து ரசிக்கிறதும் வெறுக்கிறதும் அவங்கவங்க கண்களை பொறுத்தது. நீ எப்போதும் யாரையும் காயப்படுத்தாமல், யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல், நோகடிக்காமல் நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்தீன்னா நீயும் பேரழகுதான். நீ என்ன நினைக்கிற? யார் மனசும் கஷ்டப்படக்கூடாது, நம்ம மனசையும் யாரும் நோகடிக்கக்கூடாதுன்னு தானே. அப்போனா நீ எல்லார்கிட்டையும் ஒரு அளவோட இடைவெளியோடு பேசுனா பழகுனா போதும். நல்லா இருக்கீங்களா நலம் விசாரிப்பதோட நீ பேச நிறுத்திக்கிட்டீன்னா மற்றவங்களுக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பே இல்லை என் செல்லமே. எப்போதுமே உன் வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்ததை நினச்சி நிறைவடையாமல் கிடைக்காததே நினச்சி தவிச்சுக்கிட்டும் துடிச்சுக்கிட்டும் இருக்காத. நான் உனக்கு கொடுத்ததே நல்லது, அதுதான் உன் வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. கஷ்டங்கள் உனக்கு எத்தனையோ அனுபவங்களை கொடுத்துருக்கலாம். அந்த கஷ்டங்களை தாண்டி உனக்கான பக்குவத்தை வரவழைச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ இன்பமாக மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. எல்லா விஷயங்களிலும் முடியுன்ற முடிவை மட்டும் எடு. நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நீ எந்த முடிவை எடுத்தாலும் மற்றதையெல்லாம் உன் மூளையும் உடம்பும் நானும் பார்த்துக்குவோம். உன் மூளை அதை எப்படி முடிக்கிறதுக்கான விஷயங்களை யோசிக்கும், உன் உடம்பு அதை செயல்படுத்திடும். செயல்படுத்தின அந்த விஷயத்தை வெற்றிகரமாக முடித்து கொடுக்குற வேலையை இந்த அப்பன் முருகன் நான் செஞ்சிருவேன் என் செல்லமே. எல்லா மனிதரும் சின்ன வயசில் நிறைய கனவு கண்டு வாழ்க்கையை வாழ்கிறீங்க. வயசான பிறகு இளமையில் நடந்த விஷயங்களை நினைவுகளாக வச்சுக்கிட்டு வாழ்கிறீங்க. கனவு கண்டதும் போதும், நினைவுகளோட வாழ்ந்ததும் போதும். இனிமேலாவது ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாக மன நிறைவோட வாழ பழகு. கொஞ்சம் தள்ளி நின்று உன் வாழ்க்கையை வேடிக்கை பார்த்தீன்னா உன் வாழ்க்கை எவ்வளவு பாடங்களை உனக்கு சொல்லி கொடுக்குது. வாழ்க்கையை போல போதி மரம் வேறொன்றும் இல்லைங்கிற ரகசியம் உனக்கு புரிய வரும். ஆமேன் செல்லமே. உன் வாழ்க்கையே உனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. நீ செஞ்ச புண்ணியம் உன்னோட முடிஞ்சிடாது. உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் வாரிசுகளையும் தலைமுறையையும் கூட வளப்படுத்தக்கூடியது தான் உன்னுடைய புண்ணியம். நீ எந்த அளவுக்கு நல்ல செயல்களை செஞ்சு புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறியோ அது உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றுங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போதுமே மற்றவங்க பேசும்போது எல்லாரும் நல்லா தான் பேசுகிறாங்க, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரியலன்னு நீ யோசிக்கிறதானே. பார்க்குறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க, பழகுறாங்க. ஆனால் எவன் எப்போ ஏமாத்துவான்னு உனக்கு தெரியலையா? நான் சொல்கிறத வச்சு யார் எப்படிப்பட்டவங்க யாரை நம்பலான்றதை புரிஞ்சுக்கோ. நல்ல மனிதர்கள் ரொம்ப யதார்த்தமாக பேசுவாங்க, மனசில் பட்டதை அப்படியே அள்ளி தெளிச்சிடுவாங்க. ஆனால் மோசமான மனிதர்களும் ஏமாற்றுக்காரர்களின் பேச்சுக்களும் மிக தெளிவாக பாலிஷாக பணிவாக சிரிப்பை வரவழைக்கக்கூடியதாக சிரிச்சுக்கிட்டே பேசக்கூடியதாக இருக்கும். இப்போ புரிஞ்சுதா? நல்ல மனிதர்களுக்கு எப்போதும் அடுத்தவங்க மனசை கவர்ற விதத்தில் பேச தெரியாது. உண்மையை இயல்பாக யதார்த்தமாக பேசிடுவாங்க.
ஆனால் ஏமாத்துக்காரருடைய பேச்சு ரொம்ப அழகா அடுத்தவங்களை கவரக்கூடியதாக இருக்கும். நீ எப்போதும் இழந்த விஷயங்களை பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் இழந்த காலத்தை திரும்ப பெற முடியாது. ஒவ்வொரு நிமிஷத்தையும் சரியாக பயன்படுத்தி வாழ தயாராகு. வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. அதை ரசிக்க தெரியாட்டி உன் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியாது. நடக்கிற விஷயங்களை எல்லாம் ரசிச்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு வாழும்போது தான் அது உனக்கான நல்ல விஷயமாக இருக்கும். குடும்பங்கிறது எப்போதும் எல்லாரிடமும் அன்பு காட்டுவது மட்டுமல்ல, குடும்பத்தில் கஷ்டம் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் போராட்டங்களும் துன்பங்களும் வரும்போதும் விலகாமல் ஒருத்தருக்கொருத்தர் அன்போடு தாங்கி பிடிச்சு வாழ்கிறதுக்கு பேர் தான் குடும்பம். உன் குடும்பத்தை நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு இந்த அப்பன் முருகன் வழிகாட்டுறேன். எப்போதும் எல்லார்கிட்டையும் போய் வாதம் செய்யாதே, விவாதிக்காதே. யார் நீ சொல்கிறத காது கொடுத்து கேட்குறாங்களோ, யார் உன் வார்த்தைகளை மதிக்கிறாங்களோ அப்படிப்பட்டவர்களோட மட்டும் நீ வாதம் செஞ்சினா அது பிரயோஜனமாக இருக்கும். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், உன்னையே மதிக்க மாட்டேன்னு பேசுகிறவங்க கிட்ட நீ வாதம் செய்வதை விட மௌனமாக விட்டுவிடு என் செல்லமே. நாட்கள் செய்த செல்ல கண்டிப்பாக உனக்கு வாழ்க்கையை பற்றின பல உண்மைகள் புரிய வரும். நல்லவங்கிற பேர் எடுக்கணும்னு யோசிக்கிறியா? ஆனால் நீ வாங்குகிற நல்லவங்கிற பட்டம் ஒரு 10 பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கோ. அடுத்தவங்க உன்னை நல்ல பிள்ளைன்னு சொல்கிறதாலேயோ நல்லவங்க நம்புறதாலேயோ உனக்கு எந்த நல்லதும் நடக்க போகிறதில்ல. நீ இயல்பாக நல்ல பிள்ளையாக இருந்துட்டு போ. ஏமாற்றங்கிறது உன்னை நம்பிய உயிர்களின் உதாசீனம் தானே. யார் உன்னை உதாசீனம் செஞ்சாலும் அவமானப்படுத்தினாலும் ஏளனமாக பார்த்தாலும் நீயாக உயர்வான வாழ்க்கையை வாழக்கூடிய உண்மையான பிள்ளையாக இரு. எதையும் யோசித்து சலிக்காமல் வெறுப்படையாமல் சவால்களை சந்தித்து வெற்றி பெற்றிடணும் என் செல்லமே. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உனக்காக சில மனிதர்கள் உதவி செய்ய ஓடி வருவாங்க பார்த்தியா? அப்படிப்பட்ட மனித ரூபத்தில் இந்த அப்பன் முருகன் நானும் வந்து நிற்பேன். நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கே இன்பதிர்ச்சி தரும் விதத்தில் உனக்கான நல்லதை செய்யக்கூடிய ஆளாக நான் வர்றேன். நீ எங்கே பயணம் போனாலும், நீ என்ன வாழ்க்கையில் ஏதாவது சிறப்பாக செய்ய திட்டம் போட்டாலும் அது நடந்து முடிகிற வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாத. நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் கூட அதை யாரிடமும் சொல்லாதே. ஏன்னா மனிதர்கள் எப்போதும் அவங்களுக்கு அழகான விஷயம் நடந்துச்சுன்னா மூடி மறைச்சிருவாங்க. இதுவே அடுத்தவங்களுக்கு அழகான விஷயம் நடந்தால் அதை இல்லாமல் அழிச்சிடணும்னு நினைப்பாங்க. அடுத்தவங்க சந்தோஷமாக வாழ்கிறத பொறுத்து கொள்ளாத மனித கூட்டமாக இந்த கலியுக காலம் மாறிடுச்சு என் செல்லமே. சில விஷயங்களை பார்த்து மன கஷ்டம் அடைஞ்சனே. இப்போலாம் என்ன நடந்தாலும் மனசு கல்லாக மாறி போயிட்ட. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ற அந்த தைரியமும் சிரிப்போடு மனசை கல்லாக்கிக்கிட்ட தைரியமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே தைரியத்தோடும் இதே வைராக்கியத்தோடும் நீ வாழ்க்கையை வாழ்ந்துவிடு. வயசு உயர்ந்து போய்கிட்டே இருக்கு, காலமும் நேரமும் கடந்து போய்கிட்டே இருக்கு. எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிச்சிடணும்னு நீ வேகமாக ஓடினாலும் இந்த சமூகமும் அதில் இருக்க சில உறவுகளும் உன் காலை தடுக்கி விடுறாங்களா? உன் காலை இடறி நீ கீழே விழுகும்படி செய்கிறாங்களா? யார் என்ன செஞ்சாலும் நீ தொட வேண்டிய இலக்கை நோக்கி போய்கிட்டே இரு. வாழ்க்கைனா இந்த எல்லா போராட்டமும் இருக்க தான் செய்யும். காலம் நேரம் வயசு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதை விட தாண்டி நீ வேகமாக ஓடி உனக்கான இடத்தை தக்க வச்சுக்கணும் என் செல்லமே. நான் சில பேருக்கு வாழ்க்கையில் வசதியை கொடுத்துருக்கேன், சில பேருக்கு அறிவு கொடுத்துருக்கேன், சில பேருக்கு புகழை கொடுத்துருக்கேன், வெகு சிலருக்கு தான் நல்ல மனசை கொடுத்துருக்கேன். நீயும் உன் நல்ல மனசை வச்சுக்கிட்டு நல்ல செயல்களை சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையை வாழ தயாராகு. மண் செடி மரம் எல்லாமே உன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டது தானே. நிறைய பேர் நடந்து போய்கிட்டே இருக்கிற இடத்துல புல்லு பூண்டு முளைக்காதுன்னு நீ கேள்விப்பட்டிருப்ப. ஆனால் மனிதர்கள் உன்னை மிதித்த இடத்துல, மிதிப்பட்ட இடத்துல, உன்னை அவமரியாதை செஞ்ச இடத்துல நீ வாழ்ந்து வளர்ந்து எழுந்து நிற்கணும் என் செல்லமே. உன்னை ஏமாற்றி சொத்து சேர்க்கலாம் நினச்சவனும், உன்னை கஷ்டப்படுத்தி சுகமாக வாழலாம் நினச்சவனும் என்னை ஏமாற்றிக்கிட்டு நிம்மதியாக வாழ்ந்து விட முடியாது. அடுத்தவனை ஏமாற்றி காசு பணத்தை சம்பாதிச்சு சுகமாக வாழலான்னு அவன் நினச்சா அவன் ஆயுளுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவேன் அல்லவா? ஆயுட்காலம் இல்லாமல் ஆரோக்கியம் இல்லாமல் எப்படி ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும்? அதனால நீ கவலைப்படாத.
யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் ஏமாத்தினாலும் அதை இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். எத்தனையோ முறை நீ ஏமாந்து போயிருக்கே தவிர ஒரு முறை கூட நீ யாரையும் ஏமாத்தணும்னு நினச்சதில்ல. அப்படிப்பட்ட நல்ல பிள்ளையாகிய உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். சில சமயங்களில் பேசுகிறதுக்குன்னு உனக்கு நிறைய இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் நீ பேசாமல் அமைதியாக இருக்கிறன்றது எனக்கு தெரியும். இந்த அமைதி கண்டிப்பாக உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றும். குடும்ப பாரத்தை தோளில் சுமந்துக்கிட்டு எல்லாரையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்க உன்னை கண்டிப்பாக நான் தூக்கி நிறுத்துகிறேன். இல்லாததை நினச்சிக்கிட்டே ஏங்கிக்கிட்டு இருக்காம இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கோ என் செல்லமே. நீ வலிமையாக வாழ்க்கையை ஜெயிச்சு வாழணும்னா உனக்கு வரும் துன்பங்களை எல்லாம் தைரியமாக தனியாக எதிர்கொள்ள கற்றுக்கோ. வாழ்க்கையில் துன்பம் பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும். அதை நீதான் தைரியமாக தாண்டி வாழ்ந்து காட்டணும். உண்மையான அன்புக்கு இறங்கி போக தான் தெரியும், விட்டுட்டு போக தெரியாது. யாராவது உன்னை பாதியில் விட்டுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு உன் மேலே அன்பு இல்லைன்னு தான் அர்த்தம். உண்மையான அன்பு கொண்டவர்கள் யாரும் உன்னை தனியாக தவிக்க விட்டு போக மாட்டாங்க இல்லையா? நீ செய்யக்கூடிய செயல்களின் மூலமாக நான் உனக்கான வெற்றி சாவியை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். இப்போது விபூதியை தொட்ட உனக்கு கூடிய சீக்கிரம் வெற்றி உன் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து வெற்றி கிரீடத்தை அணிவிக்க போகிறதும் நான் தான். இனி எல்லாமே உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். பேச்சில் மட்டும் மரியாதை கொடுத்துக்கிட்டு செயலில் எல்லாம் உன்னை அவமரியாதை செய்யும் மனிதர்களை நீ தள்ளி தூரமாக வச்சுக்கோ. ஏன்னா அவங்க நடிக்கிறாங்கன்னு அர்த்தம். பேசும்போது உன்கிட்ட ரொம்ப மரியாதையாக பேசுவாங்க, ஆனால் உண்மையிலேயே அவங்க உன்னை மதிக்காமல் சும்மா வெளிப்பார்வைக்கு அப்படி காட்டிக்கிறாங்களே தவிர மனசுக்குள்ளே உன் மேலே கொஞ்சம் கூட மரியாதை இல்லாததால் தானே அவர்களுடைய செயல்கள் உன்னை சங்கடப்படுத்தும் விதமாக அவமரியாதை செய்யும் விதமாக இருக்குது. உண்மையிலேயே உன்னை மதிக்கிறவங்க உள்ளத்திலும் உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உனக்கான நல்ல செயல்களை நீ சந்தோஷப்படும் விதத்தில் செய்வாங்க. ஆனால் உன்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு உன் மனசை சங்கடப்படுத்தும் விஷயங்களை செய்பவர்கள் உன் வாழ்க்கைக்கு தேவையில்லைன்னு அப்புறப்படுத்தி தூக்கி போட கற்றுக்கோ. பணத்தால் அன்பை விதைக்க முடியாது, ஆனால் நீ செய்யும் நற்செயல்கள் மூலமாக அது மற்றவங்க மனசில் நல்ல நினைவுகளாக இருக்கும். நல்ல செயல்களை செய்ய பழகு. உன் வாழ்க்கையை நான் நல்ல விதத்தில் மாற்றி காட்டிடுறேன் என் செல்லமே.